ஐயா வணக்கம் ஐயா. நான் போரூர் ஐயா கொடுத்து பேசுறேன். வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் இப்ப பாத்துட்டு இருக்கிறேன். ஆனா வர மக்களும் 12 மணிக்கு வந்துடணும். கை வெளி கால் வெளி எந்த பிரச்சனையும் நான் தான் நாமத்தை தான் சரி பண்ணி தரேன். வேற இந்த மக்கள் வளர்ந்து அதுக்கு வருவாங்க. இந்த முதல்ல மக்களுக்கு வகுத்த பசி அமர்த்துற வேலை. பசியை அமைச்சிட்டு தான் மற்ற கை வழியோ மற்ற எந்த பிரச்சனையும் சரி இந்த நாமத்தை தான் சரி பண்ணுற வேலை எதுவுமே இல்லை நம்மகிட்ட. இது கூட நாம சாயந்தரப்பட கன்னியாகுமரி எடுத்து வர தரம் தான் அதை வச்சு வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணி தரேன். கை வழி கால் வழி எல்லாம் பண்றேன். ரெண்டாவது மக்கள் வரும்போது ஜென்ஸ் வந்து வேஷ்டி கட்டிவாங்க. ஏன்னா வேஷ்டி கட்டினா பேண்டை பொறுத்த வரைக்கும் தைக்க முடியல, அதனால வேஷ்டி கட்டிவாங்க. போரூர் ஐயா கோயில் கூகுள்ல போட்டு அட்ரஸ் வந்துடும். கடந்த இல்லையா போரூர்ல இறங்கிட்டு என் நம்பர் கொடுத்துக்கிறேன். 95 16 10 63 20 நம்பர் கால் பண்ணினா அட்ரஸ் வந்து சொல்லுவோம். ஓகே வந்துடுறேன். அதே மாதிரி ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி தாய்மார்களுக்கெல்லாம் புடவை எத்தனை தாய்மார் வந்தாலும் சரி புடவை உண்டு. ஆனா 12 மணிக்கெல்லாம் வந்துடணும். அதுக்கு மேல வந்து எனக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி வேலூர்ல ஒரு அம்மா இருக்காங்க, லட்சுமி அம்மா. அவங்க கணவர் பேரு ஸ்ரீராம். அவருக்கு இன்னைக்கு பர்த்டே நாள். இன்னைக்கு அவங்க தான் அன்னதானம் ஸ்வீட்டோட இந்த அலங்காரத்தோட அவங்க தான் இன்னைக்கு போட்டாங்க. அவங்க பெங்களூர் நல்ல உள்ளங்கள் அவ்வளோ மக்களுக்கு தர்மம் பண்ணி சொல்லி அங்கிருந்து அடிச்சு விட்டாங்க பணம். இன்னும் அந்த பணத்தை வச்சுதான் மக்களுக்கு சாப்பாடு ஸ்வீட்டு அலங்காரம் எல்லாம் பண்ணி விட்டேன். ஆனா எனக்கு எந்த மக்களுக்காக நாளோ பர்த்டேயோ எதா இருந்தாலும் சரி விசேஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி இங்க அன்னதானம் நான் போட்டுருவேன். அவங்க பேரையும் சொல்லிடுவேன். அன்னதானமா ஸ்வீட்டோட சாப்பாடு போட்டுருவேன். ஐயா உண்டி இந்த மாதிரி மக்கள்கிட்ட காசு எடுத்து மக்களா இஷ்டப்பட்டு தாங்கம்மா தரம் பண்றாங்க. பாருங்க உண்டியில ஆட்டி பைசா இருந்தா தர்மத்துக்கு கொடுங்கம்மா உங்களுக்கு புண்ணியமான்னு சொல்லிருக்கேன். இது வரைக்கும் 200 ரூபா தேரல. நான் காசு எடுத்து இல்ல தந்தாலும் சரி தராடி சரி நீ நல்லானா போதும் அப்படின்றத மக்களுக்காக சேவ் பண்றேன். அவங்க கொடுத்து தர்மத்தை கொடுத்தாதான் நம்ம கர்மவளை பெண்ணுக்கிறேன். நான் இருக்கிற வாடகை வீடுதான். நான் தர்மத்துக்கு கேட்கிறேன். அதே கர்மம் பண்றாங்க. பாத்தீங்களா சொல்ற நெமீன் படிப்பீங்க சொல்ற காலியா வச்சுங்க. இது வரைக்கும் இவ்வளவு துட்டு சேரல. பாத்துக்க. என் பேர் வசந்தி. அசோகநகர்ல வரேன். ஒரு வருஷமா ரொம்ப கால் வலி கீழே விழுந்து இப்போ வந்து இங்க வந்து 5000 ரூபாய். ஒரு வருஷத்துல ஹாஸ்பிட்டல் ஏதாவது பாத்துருக்கீங்களா முன்னாடி? மாத்திரை சாப்பிட்ட மாத்திரை ஒரு வருஷமா மாத்திரை சாப்பிட்டாலும் வலி போல. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் எக்ஸ்ரே எடுக்கணும். எக்ஸ்ரே எடுத்துப்பட்டு ஒன்னும் சொல்லல. அவங்க இப்போ செட் ஆயிடுச்சுங்களா வலி? 2-3 வாரமா வரேன். சரியாயிடுச்சு.